இப்போ யாருக்குமே அடிப்படை என்னன்னா, தியானம் என்பது உயர்ந்த சக்தி வரும்னு, அது வந்தால் எப்படி சமாளிக்கணுங்கிறது தெரியாது. வந்துருச்சுன்னா அதை கட்டுப்படுத்துகிற வித்தைகளோ செயல்களோ தெரியாது. ஒரு ஸ்டேஜில் தன்னை மறக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சுன்னா அவன் தன்னையே மறந்துடுவான். அப்போ தன்னை மறக்கிறவனுக்கு உள்ளுக்குள்ள அந்த சுவாசம், அது ஒரு பெரிய தியானம் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி செயற்கையாக போய் வேலை செய்கிறது எல்லா இடத்துலையும் நீங்களும் சரி, உங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்த ஆசானும் சரி, 2 பேருமே சாபத்துக்கு ஆளாயிருவாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த லிஸ்ட் வேணாலும் எடுத்துகிட்டு வாங்க, 15 வருஷமா 20 வருஷமா தியானம் பண்ணுற அத்தனை பேரும் ஹெல்த் இஷ்யூஸில் தான் இருப்பாங்க. நீங்கள் ராமலிங்க சுவாமிகளே தியானத்தை பட்டும் படாமல் தான் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. சில விஷயத்தை தான் சொல்லிட்டு போயிருக்காரு வஞ்சிய, அவர் இந்த இடத்துல நீ உட்காந்து இப்படி தியானம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லாமல் அவர் பிரபஞ்சத்தையும் உடல் தன்மையையும் இதை தான் விவாதிச்சிருக்கிறார். நான் தான் மறுவாட்டி சொல்லியிருக்கேன், லாகிரி அடைந்த நிலையை யுத்தியோஸ்வர்கரி அடையலை, யுத்தியோஸ்வர்கரி அடைந்த நிலையை யோகானந்தர் அடையலை. இவங்க எல்லாம் வெவ்வேறு அனுபவத்தில் உள்ளவங்க. சாக போகிற நேரத்தில் நான் நல்லா வாழ்ந்திருக்கலான்னு ஒருத்தன் சொல்கிறதுல என்ன பயன் இருக்குது? சாகிறதுக்கு முன்னாடியே பல நாள் சொல்கிறோம், நல்லா வாழுங்கிறதுக்காக தான் சொல்கிறோம் நம்ம. அப்போ தனிப்பட்ட முறையில் இருக்கிறவராக இருந்தால் அவர் ஞானியாக இருக்க மாட்டாருங்க, அவர் சாமியாராக தான் இருப்பார். இடத்துக்குள்ள வச்சு பண்ணா ஒரு டைம் மாதிரி இருக்காது. இப்போ உங்களுடைய தன்மை மாறி போயிடும். நீ சொல்ல முடியாது, இடுப்புலையே தியானம் பண்ணால் நீ கிறுக்கா கூட ஆகலாம், ஆக முடியாதுலாம் ஒன்றும் கிடையாது. ஒரே நேரத்தில் இடுப்பில் இருக்கிறது கொஞ்சம் மேல் நோங்குதுன்னு வச்சுக்குவ, நீ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுவ? இப்போ யாருக்குமே அடிப்படை என்னன்னா, தியானம் என்பது உயர்ந்த சக்தி வரும்னு, அது வந்தால் எப்படி சமாளிக்கணுங்கிறது தெரியாது. வராதனால நீங்களாம் தப்பிச்சுட்டு ஓடுறீங்க. வந்துருச்சுன்னா அதை கட்டுப்படுத்துகிற வித்தைகளோ செயல்களோ தெரியாது. அதை பல நாள் அதோட போராடி கொஞ்சம் கொஞ்சமாக போராடி தான் ஒரு நாள் அதை உங்களுக்கு அது சூட்சமத்தில் கற்றுக் கொடுக்கப்படுது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் பண்ணுற அந்த தியானம், அங்கே சொல்லித்தர தியானம்லாம் என்னென்னா, ஒரு மேல் நோங்கிருச்சுன்னா ஒரு மனிதன் மொத்தமாக குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லைஃப்பை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைஃப்பை விட்டுனா குடும்பத்தை திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இயல்பு வாழ்க்கையில் சோறாக்க மாட்டாங்க, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்ப மாட்டாங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு 2 ஆள் வேணும், அவங்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, அவங்க அந்த வீட்டில் இருக்கிற வீட்டையே பிடிக்காது, எங்கேயாவது போய் இருக்கணும், எங்கேயாவது ஒரு ட்ராவல் பண்ணணும், அப்படியெல்லாம் அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அந்த மேல் நோங்குற நரம்பு நேரடியாக தலையோடைய உச்சியில் போய் அது செட்டில் ஆகணும். அது இடையில போகாமல் இடையில நின்றுச்சுன்னா அதை சரி செய்கிறது ரொம்ப கடினம். அப்போ நரம்பு மண்டலங்களில் ஒரு பெரிய ப்ராப்ளத்தையோ கஷ்டத்தையோ சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்லாம் உருவாகும். இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம பிரபஞ்சம் அதெல்லாம் விரும்பாமல், அதெல்லாம் செய்யாமல், அதை ஒரு நல்வழியில் வேறு வடிவில் செய்யறதுக்கு வாய்ப்பை உருவாக்குறேன். இப்போ மூக்கு துவாரத்தை பார்த்து ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னா அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அவர் எங்கேயும் கவனத்தை வைக்க வேண்டியதில்லை. இங்கே கவனத்தை வைக்கிறீங்க, இங்கே கவனத்தை வைக்கிறீங்க, அங்கே பின்னாடி சாந்தி தவன்னு கவனத்தை வைக்கிறீங்க, அதே மாதிரி பெரடியில் கூட கவனத்தை வைக்க சில பேர் கற்றுக் கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஆனால் இந்த மூக்கு துவாரத்தை கவனத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தன் தியானம் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் தன்னை மறக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சுன்னா அவன் தன்னையே மறந்துடுவான். அப்போ தன்னை மறக்கிறவனுக்கு உள்ளுக்குள்ள அந்த சுவாசம், அது ஒரு பெரிய தியானம் நடந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களை வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு ஒரு பெரிய வேலைகளை அதுவே பண்ணும், அது பார்க்கும். அதுதான் இயற்கை. ஒருத்தன் வளரப்படணுங்கிறது அதுதான் இயற்கை. இப்போ நீங்கள் எப்படின்னா, ஒரு தேன் கூடு இருக்குல்ல, அந்த தேனு கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நெருப்பை கொளுத்தி விட்டு அந்த ஈகளை கொண்டுட்டு தேனை எடுக்கிறீங்க. அது பேர் என்னன்னா திருட்டுத்தனமாக தேன் எடுக்கிறதுங்கிறது பேர். அது அந்த ஈக்களுக்கிட்டையோ பர்மிஷன் வாங்கியோ மருத்துவத்துக்கோ இறைவனால் கிடைக்கப்படணும் அப்படின்னா அது இயற்கையால் கிடைக்கப்படணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி செயற்கையாக போய் வேலை செய்கிறது எல்லா இடத்துலையும் நீங்களும் சரி, உங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்த ஆசானும் சரி, 2 பேருமே சாபத்துக்கு ஆளாயிருவாங்க. இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற உண்மைத்தன்மையும் நம்பகத்தன்மையான செயல். அப்போ ஒரு தியானம் என்பது
அது இயற்கையாகவே நடக்கணும். அதை வந்து செயற்கை பண்ணக்கூடாது. முதல்ல செயற்கையாக மாற்றக்கூடாது. அப்ப நம்ம வந்து ஒரு மனிதரை அவரை சந்தோஷப்படுத்துறது நமக்கு தேவையில்லை. அது வந்து இறைவனால ஒரு விஷயத்த வந்து ஒரு இறைவன் இடத்துல உட்கார வச்சு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அவனை வந்து ஆழ்ந்து போக வைக்க வேண்டியதுதான் நம்மளோட ரோல். அதுக்கப்புறம் இறைவன் அவன் வளரணும், தியானத்துல அவன் சாதிக்கணுங்கிறது இறைவனுக்கும் அவனுக்கு இருக்கிற தொடர்பு. அவனை போய் நாம செயற்கையா ஏதாவது திட்டம் போயிட்டு ஏதாவது பண்ணோம்னா அவன் நிச்சயமா எந்த தியானத்தால எந்த கடவுளால உயரணும்னு நினைச்சானோ அதே தியானத்தால் அதே கடவுளால தண்டிக்கப்படுவான். நீங்க தமிழ்நாட்டில் எந்த லிஸ்ட் வேணாலும் எடுத்துட்டு வாங்க, 15 வருஷமா 20 வருஷமா தியானம் பண்ற அத்தனை பேரும் ஹெல்த் இஷ்யூஸ்ல தான் இருப்பாங்க. நீங்க யாரை வேணாலும் கூட்டுவாங்க என்கிட்ட. 15 வருஷத்தை கடந்தவன் நிறைய பேர் ஹெல்த் இஷ்யூல தான் இருப்பான். அது இந்த கடுமையான தியானம் பண்ற குரூப்பெல்லாம் நீங்க யாரை வேணாலும் கூட்டுவாங்க. அவங்களுக்குள்ள உடலுக்குள்ள அந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகளும் ப்ராப்ளங்களும் உள்ளுக்குள்ள அந்த மேம்பட்ட நிலையை அடைய முடியாம தடுமாறிக்கிட்டு நிற்பாங்க. அந்த உயர்ந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாம போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்ண மாதிரி நிற்பாங்களே வந்து அந்த பொசிஷனை போய் அவங்களால தொடவோ அந்த விஷயத்த பண்ணவோ முடியாதோ. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இதுதான். இப்போ வந்து இறையோடைய அனுமதி இல்லாம நம்மளால எதுவும் செய்ய முடியாது. பிரபஞ்சம்ங்கிறது என்னன்னா உன்னை வளர்க்கணும்னா அது சூட்சமத்துல வரும், அவ்வளவுதான் விஷயம். அதுதான் அதோடைய ஒரு 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 மைய கருத்து. அதை நம்ம வந்து உணர்ந்து வேலை செய்யும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப இடுப்பு பகுதியில ஒரு சக்தி இருக்குன்னு தெரியுது. யாரு கண்டுபிடிச்சா? யாரு பார்த்தா சொல்லுங்க. இடுப்பு பகுதிக்குள்ள வேலை செய்யறத உங்க ஆசானே முழுமையா பண்ண முடியல. புரியுதுங்களா? அதை அவர் பண்ணியிருந்தாருன்னா அவரே வெட்டவெளி நிலையை போய் அடைஞ்சிருப்பாரு. அவரே அந்த தன்மைக்குள்ள அது வந்து வேற ஒரு வடிவத்தை போய் தொற்றுப்பாரு. அவருடைய வடிவமே வேறையா இருந்திருக்குமே. புரியுதுங்களா? அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். நீங்க ராமலிங்க சுவாமிகளே தியானத்தை பட்டும் படாம தான் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. சில விஷயத்த தான் சொல்லிட்டு போயிருக்காரு வந்து அவர் வந்து இந்த இடத்துல நீ உட்காந்து இப்படி தியானம் பண்ண, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லாம அவர் பிரபஞ்சத்தையும் உடல் தன்மையையும் இதை தான் விவாதிச்சிருக்கிறாரு. இப்போ ஒரு நல்ல தன்மையில நல்ல செயல்களை நம்ம வந்து பார்க்கணும். இப்போ அவர் வந்து வேற வடிவங்களை சொல்லிட்டு போகலாம்ல. புரியுங்களா? பார்த்துக்கணும். இப்போ நான் தான் மறுவாட்டி சொல்லியிருக்கேன், லாகிரி அடைந்த நிலையை யுத்தியோஸ்வர்கிரி அடையலை, யுத்தியோஸ்வர்கிரி அடைந்த நிலையை யோகானந்தர் அடையலை. இவங்க எல்லாம் வெவ்வேறு அனுபவத்தில் உள்ளவங்க. புரியுதுங்களா? ஆனா இவங்கெல்லாம் ஞானிகள் தான். ஆனா வெவ்வேறு அனுபவங்கள். ஒரே கலைகளை பண்ணாங்க, ஒரே செயல்கள் பண்ணாங்க, ஆனா வெவ்வேறு அனுபவங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம், ஒவ்வொரு விதமான அனுபவம் அதெல்லாம் இருக்கு. இப்போ அவங்க கொடுத்துருக்கிற முறைகள், அவங்க கொடுத்துருக்க கோட்பாடுலாம் ரொம்ப கவனமாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவனுக்கு தொழில் சொல்லி கொடுத்த ஆசான் அந்த முறையா அதை வந்து கிரியான்னா என்ன, அதை எப்படி கொடுக்கணும், அதை என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனு அப்படின்னா அவனுக்கு முறையா அதை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? இப்போ நான் பணி செய்கிற காலகட்டத்தில் யோகானந்தரோ யுத்தேஸ்வரரோ லாகிரியோ கிரியாவுக்காக பணி செய்ய மாட்டாங்க. மற்ற அவங்க வேணா சொல்லிக்கலாம் அவங்க ஆசிரமத்தில். நான் என்னுடைய காலம் வரைக்கும் அவங்கெல்லாம் பணி செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம பணி செய்யும்போது இந்த மாதிரி இடர்வுகள்லாம் அவங்க வரவும் மாட்டாங்க, அந்த கலையை கொடுக்கவும் மாட்டாங்க. இதான் எங்களுக்கும் இந்த உயர்ந்த கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, யார் வேலை செய்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறது. அவ்வளோதான் விஷயம். யார் களத்துல இருந்து எதுக்காக வேலை செய்கிறாங்க, என்ன வேலை செய்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஞானிங்கிறவர் யார் வந்திருக்கிறா, அவர் எதற்காக வந்திருக்கிறாரு, என்ன தியானத்தை கொடுக்குறாருன்னு இன்னொரு ஞானிக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார், அவங்க இருக்கும்போது அவங்கள்ட்ட தான் நம்ம மாணவரை அமுச்சு விடணும், நம்ம போகக்கூடாது. அப்போ கிரியாவில் இருக்கிற சில ஸ்டூடெண்ட்டே கூட நீ போய் அங்கே போய் பாரு அவரை, நாங்கள் இப்போ பணி செய்ய முடியாது, பூமியில் அவர் இருக்கிறாரு, அவர் போய் பாரு அவரை, இப்படிதான் சொல்லுவாங்க. இதுதான் இதோடைய அந்த கண்டறியும் திறன். இப்போ நம்ம இந்த வேலை முடிச்சுட்டு போயிடறோம்னு வச்சுங்க, நமக்கு அடுத்தது யார் வேணாலும் வருவாங்க. அப்போ அவங்கள என்ன பண்ணுவோம், நம்மகிட்ட இருக்கிறவங்கள என்னையே கும்பிட்டுட்டு இருக்காத, நீ நிற்கிறல்ல அதே இடத்துல நிற்காத, உன்னை 2 ஸ்டெப்பு நவுர்த்தணும்னா அவரை போய் பாரு, அவரும் நம்ம இடத்துலேருந்து தான் வந்திருக்கிறாரு, நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, அடுத்தது வந்து நம்ம இடத்த வந்து நம்ம வேலையை பார்க்க அவர் வந்திருக்கிறாரு, போய் அவரை பாருப்பா
போய் பாலிட்டிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, இவர்தான் என் குருநாதர், அது இதெல்லாம் பேசாத. உனக்கு நீ வளர்ந்து நீ வாழ்க்கையில என்ன செயலை அடையணுமோ அதுக்கு தான் உன்னோட ரோலா இருக்கணுமே ஒழிய நீ அதை விட்டுட்டு எங்க குரூப் பாலிட்டிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. நீ உன்னோட வளர்ச்சியை உன்னுடைய பிறப்பை வீணடிச்சிடாம போய் வேலையை பாருன்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விடுவோம். இதுதான் முக்கியமா இருக்கும். இப்போ பிரபஞ்சத்துல அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவத்துல வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த அனுபவத்துல மக்கள் என்னன்னா இந்த காலகட்டம் வரைக்கும் தான் செயல்படுத்த முடியும். அடுத்த காலகட்டத்தில் இன்னொருத்தர் இருக்காருன்னா அவர்கிட்ட போய் மேன்மை அடைந்து நாம முன்னேறி போறதுக்கான வாய்ப்புகளை பார்க்க. அங்க போய் முரண்பாடா பேசிக்கிட்டு நம்மளே இருந்து அந்த தியானத்துக்கு பிரேக் பண்ணிக்க கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்ப பிரேக் பண்றவங்களோ இந்த முரண்பாடா பண்றவங்க அவங்க தான் வந்து பாதிக்கப்படுவாங்க. புரியுங்களா? சாக போற நேரத்துல நான் நல்லா வாழ்ந்திருக்கலான்னு ஒருத்தன் சொல்றதுல என்ன பயன் இருக்கு? பயன் கிடையாது. இல்ல, சாவறதுக்கு முன்னாடியே பல நாள் சொல்றோம் நல்லா வாழுங்கிறதுக்காக தான் சொல்றோம். நம்ம இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு நல்ல ஒருத்தரை உருவாக்க தான் ட்ரை பண்ணுது கொஞ்சம் எவனையும் போய் கீழே விழு சாவுன்னு சொல்லாது. மேன்மை அடை, அவ்வளவுதான் சொல்றது. நீ வந்து என்ன உன்னோட என்ன எதுக்காக தியானம் பண்ற வாழ்க்கையில? நீ கடவுளெல்லாம் விட்டுரு, எதுக்காக தியானம் பண்ற? நீ மேன்மை அடையணும், உன்னை யாருன்னு தெரிஞ்சு அதுக்கு என்ன வழியோ அதை பாரு. அவ்வளவுதானே விஷயம். நீ அதுதான் உன்னோட இலக்கா இருக்கணும். அதுதான் உனக்கு தேவை. அது உனக்கு வந்து இறைவன் வந்து அதை வழியை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பை பண்ணுவான். அவன் ஏதோ ஒரு இடத்துல சொல்றான்னா அதை நீங்க அறிஞ்சு செயல்படும். அப்ப ஒரு உணர்த்தப்படாமையா நம்ம வந்து சொல்லுவோம். புரியுதுங்களா? நம்பிக்கை அடிப்படையில பேசுறதுங்கிற வேற, உணர்ந்து பேசுறதுங்கிறது வேற. அப்ப உணர்ந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான். உலகத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆபிரகாம்ங்கிறவரு இயேசுவால அமுச்சு வைக்கப்பட்டவர், கர்த்தரால அமுச்சு வைக்கப்பட்டவர்னு வச்சுக்கோங்க. ஒரு கருத்துக்கு சொல்றேன். அப்ப அவர் களத்துல வந்து வேலை செய்யும் போது ஆபிரகாம் தாங்க பெரிய கடவுள், நீங்க என்னங்க கடவுள் அப்படின்னு அவர்கிட்ட சண்டைக்கு வர்றாங்க. அவனை அமுச்சு வச்சதே நான் தான்டா அப்படின்னு அவர் ஏதாவது ப்ரூவ் பண்ண முடியுமா? ப்ரூவ் பண்றாரு. கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு தெரிய வைக்கிறாரு. பல அதிசயம் பண்ணி நம்ப மாட்டான். அப்ப அவருடைய நோக்கம் என்ன இருக்குன்னா உன்னை மேன்மையை வைக்கிறது தான் அவர் வந்திருக்கிறாரு. முன்னாடி ஒருத்தன் வந்தான் இல்ல, அவனை நான் தான் அமுச்சு வச்சேன். ஆனா அது உனக்கு மேன்மை அடைய முடியல. நீ எது வரைக்கும் உன்னால அடைய முடியுமோ அது வரைக்கும் அடைஞ்ச. இதுக்கு மேல நீ அடையணும்னா நான் வந்திருக்கேன் களத்துல, இது அடைஞ்சுக்க அப்படின்னு அவர் ட்ரை பண்றாரு. ஆனா அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி தான் இன்னைக்கு சூழல் இருக்கு. இன்னைய சூழல்ல இன்னைய காலத்துல நீ மேன்மை அட, நீ நல்ல செயலை நோக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை வந்து மக்கள் வந்து இல்லை அங்க இங்க அப்படின்னா அது கால விரயம்தான் ஆகுது. நேரம்தான் விரயமாகும். காலம்தான் அது வேஸ்ட் ஆகும். காலத்தை நேரத்தை வீணடிச்சு என்ன பண்ண போற? ஒரு ஆசிரமங்கிறது டிஆர்பி ரேட்டுக்காக பண்ற வேலையோ இல்லை ஒரு ஞானிங்கிறது ஏதோ ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ணுறங்கிறதுக்காக பிரபஞ்சத்துக்கு என்ன வேலை இல்லையா என்ன? பிரபஞ்சம் என்ன இது ஒரு கட்சிக்காக தேர்ந்தெடுக்கிற மாதிரியா வந்து ஒரு ஞானியை போட்டு நீ போய் இந்த குரூப்பை பண்ணு அந்த குரூப்பை பண்ணுன்னா சொல்லுவாங்க? ஒருத்தர் உருவாகிறதே ரொம்ப கஷ்டங்க தியானத்தில். இப்போ நாங்களாம் வந்து தியானம் இப்போ நீங்கள் தியானம் பண்ணுறீங்கன்னா உருவாகிறதே ரொம்ப கடினம். அவ்வளோ பெரிய சவாலில் ஒருத்தர் உருவாக்குறதே அவ்வளோ ரிஸ்க்கு. அவர் ரிஸ்க் வந்து என்ன வேலை செய்கிறாருன்னு தனிப்பட்ட முறையில் அவருக்கு என்ன இருக்க போகுதுங்க? அப்போ தனிப்பட்ட முறையில் இருக்கிறவராக இருந்தால் அவர் ஞானியாக இருக்க மாட்டாருங்க, அவர் சாமியாராக தான் இருப்பார். தனி கொள்கை, தனி போதனை. இப்போ நான் இருக்கேன், என்னோட தியானம், என்னோட மந்திரம், என்னோட கொள்கை, என்னோட சித்தாந்தம்னா நான் சாமியார்னு அர்த்தம். என்னோட எது நீங்கள் எதுவும் கிடையாது, எல்லாம் பிரபஞ்சத்தோட இது. படைப்போட தத்துவத்தில் இந்த காலத்தில் இது மக்கள் கையில் கிடைக்கப்படணும்னு அதோடைய செயல். படைத்தது அது, அதை பெற்றிருக்கிறோம். அது படைத்தது, அதை நாம பெற்றோம். அதை இன்னொருத்தட்ட அது கொடுன்னு அது அனுமதிக்குது, அது சொல்லுது. அதனால நம்ம செய்கிறோம். அது நம்மளுது எப்படி ஆகும்? என்னதான் எப்படி ஆகும்? நான் எப்படி அதுக்கு முதலாளி ஆக முடியும்? நான் எப்படி அதை போய் கிளைம் பண்ண முடியும்? அதை எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல முடியும்? அங்கே ஒன்றும் இல்லையே.